கிறிஸ்துவின் கிறிஸ்தவம் இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கியமாக நன்றாக இருந்தீர்கள்? திடீரென்று ஏன் மெலிந்து போனீர்கள்? நன்றாக படித்துக் கொண்டிருந்தான், திடீரென்று தோல்வி அடைகிறான். வசதியாக வாழ்ந்தீர்கள், திடீரென்று ஏன் உங்கள் வாழ்விலே ஒரு வறுமை வந்தது? இப்படி திடீரென்று நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சரிவு அல்லது ஒரு இறக்கம், டவுன்ஃபால் வரும்போது அதை வெளியிலே பார்ப்பவர்கள் என்னமோ என்று யோசிப்பார்கள், யூகிப்பார்கள். ஆனால் அதற்குள் வாழ்கிற நமக்கு மட்டும்தான் காரணம் தெரியும். அதிலே பல காரணங்களை நாம சொல்லலாம். பணம் பற்றாக்குறை, உடல்நிலை சரியில்லை, வியாதி வந்தது, பல காரணங்கள் சொல்லலாம். காரணங்கள் உண்மைதான், அனுபவமும் உண்மைதான். ஆனால் மாற்றம் தேவை. இதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. அதுல மீண்டும் நமக்கான ஒரு முன்னேற்றம் தேவை, ஒரு நல்ல மாற்றம் தேவை. அதுக்கு என்ன காரணம்? எதை வைத்து நாம் சாதிக்க முடியும்? எதை வைத்து நாம் ஜெயிக்க முடியும்? ஒரு சம்பவத்தை நாம் இந்த நாளிலே படித்தோம், கேட்டோம். அதிலிருந்து நாமோ தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிக்கலாம். இப்படி நம்முடைய ஜெபத்திலே எப்பொழுதாவது ஒரு வாக்கியம் வந்திருக்கிறதா? என் அவிசுவாசம் நீங்கி எனக்கு உதவி செய்யும். God help my unbelief to remove. என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும். ஒருவேளை இப்படி கேட்டிருப்போம், இன்னும் விசுவாசத்திலே நான் பலனடைய, இன்னும் விசுவாசத்திலே நான் உறுதியாக இருக்க, விசுவாசத்திலே நான் இன்னும் வளர எனக்கு உதவி செய்யும் வேணா கேட்போம். என் அவிசுவாசத்திலே அப்படின்னா முதல்ல நம்மளால ஒத்துக்கவே முடியாது. நான் அவிசுவாசமா இருக்கிறேன்னா ஒத்துக்க முடியாது. உனக்கு அவிசுவாசம் வந்து விட்டது அப்படின்னு யாராவது சொன்னா நம்மளால ஏத்துக்கவே முடியாது. நம்முடைய செயல்பாடுகளை பார்த்தால் தெரியும், ஆனாலும் நாம் அதை ஒத்துக்கொள்ள போவதில்லை. இந்த ஒரு நெருக்கடி நமக்கு வந்திருக்கலாம். தேவனால் பயன்படுத்தப்பட்ட மிகப்பெரிய மனிதர்கள், அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லவே கூடாது, ஆனால் சொல்லி இருக்கிறார்கள். எரேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம், ஜெரமியா chapter 9 verse 1. என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். இரவும் பகலும் நான் அழுவேன். எரேமியா ஒரு புலம்பலின் தீர்க்கதரிசி தான் அவர். சரி, இது பரவாயில்ல. சூழ்நிலைப்படி அவர் ரொம்ப மனவேதனைப்படுகிறார், கண்ணீர் விடுகிறார், ஒரு பாரம் அவருக்குள்ளே வந்து விட்டதுன்னு சொல்லலாம். 13ஆம் அதிகாரம் 17வது வசனம், எரேமியா 13:17. துக்கித்து சிறைப்பட்டு போனதென்று என் கண்கள் மிகவும் அழுது கண்ணீர் சொரியும். மறுபடியும் பார்த்தா அவர் ரொம்ப வேதனையோடு இருக்கிறார், பாரத்தோடு தான் இருக்கிறார். நடுவுல அவர் தேவனிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். நான் செத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு. நான் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும்? நான் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும்? நான் சாகட்டும் அப்படின்னு ஒரு விண்ணப்பம் வைப்பார். மிகப்பெரிய வல்லமையான தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் அவர் தேவனிடத்திலே நான் சாகட்டும் என்று கேட்பார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அப்படியே மொத்தமாக அந்த பானையிலே ஓட்டை இருந்ததே தெரியல, ஆனா தண்ணி ஊத்தி வச்சுட்டோம், தாகம் எடுக்குதுன்னு போய் பார்த்தோம்னா ஒரு சொட்டு தண்ணி இல்லை, இட் வாஸ் ட்ரைன். பார்த்தா ஒரு ஏர் கிராக் மாதிரி ஒரு கிராக் அதுல இருந்திருக்கு, ஒரு விரிசல் அதுல இருந்திருக்கிறது.
அது வழியாக தண்ணீர் மொத்தமாக சில மணி நேரத்துக்குள்ளே போய்விட்டது. அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நாம் போராட்டமான ஒரு வாழ்க்கையிலும் சவால் நிறைந்த வாழ்க்கையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை விட முக்கியமாக நாமே கையாளுகிற பெரிய துன்பங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். You may be handling a very great problem in your life. அது ஒரு தீவிரமான வியாதியா இருக்கலாம், அல்லது உங்கள் மனதை நிம்மதியாக இருக்கவே விடாத ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். அப்படிதான் ஒரு தகப்பன் தன் மகனை சிறு பிராயம் முதலாகவே அவன் அசுத்த ஆவி பிடிக்கப்பட்டு, ஆனால் அவனுடைய பெயர், வியாதியோட பெயரை சந்திர ரோகி என்று, லூனட்டிக், சூரியன் சந்திரன் அல்லது பௌர்ணமி சமயம் இப்படி எல்லா மக்கள் வியாதியை கனெக்ட் பண்ணி சொல்லுவாங்க. இந்த உலகத்துல பௌர்ணமி நேரத்திலே இப்படி ஆனது, அமாவாசை நேரத்திலே இப்படி ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பிரச்சனை. அவனுக்குள்ளே ஒரு வியாதின்னு அவங்க அடையாளம் கொண்டாலும் கூட அவன் மனம் பேதலித்தவனாக இருக்கிறான். அவனுக்குள்ளே ஒரு அசுத்த ஆவி இருந்தது. அது அவனை தண்ணீருக்குள்ளே மூழ்கடித்து சாகடிக்க செய்யும், நெருப்பிலே விழ செய்யும். அவன் தன்னையே கடித்து கொண்டு மண்ணிலே புரண்டு ரத்தம் கொட்ட கொட்ட வேதனைப்படுவான். இதையெல்லாம் அவங்க அப்பா பல வருஷங்களாக சிறு வயது முதலே அவன் இப்படி இருக்கிறான் என்ற வேதனையோடு கூட அதை சுகமாக்கும் முயற்சியிலே அவர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட மனநிலைக்குள்ள இருப்பார், அவர் எவ்வளவு வேதனையா இருக்கும், அவர் எவ்வளவு நிம்மதியற்றவராக இருப்பார், அந்த குடும்பத்துல அவர்கள் எப்படி இருப்பார்கள். சில நேரங்கள்ல கண்ணுல திடீர்னு ஒரு தூசி வந்துடும். அது ஒரு மணல் துகளாக இருக்குமானால் அது ரொம்ப சின்னது. எடுத்துட்டு பிறகு பாத்தீங்கன்னா உங்க விரலினுடைய முனையில நீங்க தேடுவீங்க, அதை இருக்கும், நீங்க தேடி பார்ப்பீங்க, இருக்கா அப்படின்னு பார்ப்பீங்க. ஆனா அது கண்ணுல போன உடனே அது உங்களை அறுத்து, கத்தி கொண்டு அறுப்பது போல அறுத்து உங்களை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும். எடுக்கிற வரைக்கும் உங்களால நிம்மதியா இருக்கவே முடியாது. அதுபோல உங்கள் இருதயத்துல உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனை எதுவோ அல்லது பிரச்சனைகளோ வாட்டி உங்களை அலைகழித்து கொண்டிருக்கிறதா? இந்த தகப்பன் தன் மகனோடு அலைகழிப்பு சரீர பிரகாரமாக அவனுக்கு இருந்தாலும் மனதால் அலைகழிக்கப்பட்டவராக வீட்டுல தாய் இருக்கலாம். அந்த குடும்பம் அலைகழிக்கப்படுகிறது. அவர் இந்த சூழ்நிலையில இதை சுகமாக்க வேண்டும் என்று ஆண்டவரை பற்றியும் அப்போஸ்தலரை பற்றியும் கேள்விப்பட்டிருக்கணும். ரொம்ப நம்பிக்கையோடு வருகிறார். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 14. ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து அவருக்கு வந்தனம் செய்தார்கள். அப்போ அந்த ஜன கூட்டமாக வேற இருக்கிறார்கள். திடீரென்று ஒருத்தர் வர்றாரு 17ஆம் வசனத்திலே. அப்பொழுது ஜனக்கூட்டத்திலே ஒருவன் அவரை நோக்கி, போதவரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்து என் மகனை உம்மிடத்திலே கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைகழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரைதள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்துல கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். பக்கத்துல சீஷர்கள் இருந்திருப்பாங்க. அப்பா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. திரளான ஜனங்கள் சுற்றி இருக்கிறாங்க, வேத பாரகர் பரிசேயர்லாம் கூட சுத்தி இருக்கிறாங்க. அப்படியே தலை குஞ்சு நின்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த சீடர்கள், அப்போஸ்தலர்கள். காரணம், ஏற்கனவே உங்களுக்கு வல்லமை கொடுக்கப்பட்டது, பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டது. அவங்க அற்புதங்கள்லாம் செஞ்சாங்க. வந்து சொன்னாங்க, ஆண்டவரே, நாங்கள் போய் ஜெபம் பண்ணா, கைய வச்சா பிசாசெல்லாம் ஓடுது அப்படின்லாம் சொன்னவங்க தான். இந்த இடத்துல இந்த தகப்பனுக்கு உதவி செய்ய முடியவில்லை. அவர்கள் உதவி செய்யவே முடியல. அவங்களுக்கு யோசனையா தான் இருக்கு, ஏன் நம்ம இந்த மாதிரி பண்ண முடியல, ஏன் இந்த பிசாசு ஓடல, ஏன் இவன் சுகமாகல அப்படின்னு சொல்லி அவளுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க? அவர் பிரதியுத்தரமாக 19ஆம் வசனம், விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்துல கொண்டு வாருங்கள் என்றார். ரொம்ப கடுமையான வார்த்தையை சொல்றாரு.
அந்த வார்த்தைக்குள்ளே ஒரு சலிப்பு தெரிகிறது, ஒரு 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 வருத்தம் தெரிகிறது. சில நேரத்தில் அம்மா சொல்லுவாங்க, அப்பா சொல்லுவாங்க, எவ்வளவு நாள் தான் கூட இருக்க போறேன், இன்னும் பொறுப்பு வரலையே, எவ்வளவு நாள் தான் உனக்கு கூடவே இருந்து நான் இதை செய்து கொண்டே இருப்பேன், நீ வளர்ந்திருக்கிறாயே, நீயாக இதை செய்ய வேண்டிய வயதை தாண்டி இருக்கிறாயே, எவ்வளவு நாள் உன்னோடு இருப்பேன். அதே மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் எவ்வளவு நாள் நான் உங்களோட இருப்பேன். சரி, நம்ம பார்த்து ஒருவேளை ஆண்டவர் கேட்கிறதா இருந்தா, இன்னும் எவ்வளவு நாள் நீங்கள் வசனங்களை கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள், எத்தனை வருஷம் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள், எவ்வளவு நீங்கள் சபை கூடி வந்து வேத வகுப்புக்கு வந்து நீங்கள் வேதத்தை வாசித்து இவ்வளவு வருஷங்கள் ஆகிறது. அதற்கேற்றாற் போல விசுவாசம், அதற்கேற்றாற் போல நம்மிடத்துல தைரியம் இருக்கிறதா? அங்கே சீடர்கள் பயிற்சியில் இருக்கிறவர்கள், they were under training, அவங்க பயிற்சியில் இருக்கிறாங்க, அவர்கள் கண்ணார காண்கிறார்கள் அற்புதங்களை எல்லாம், ஆண்டவர் செய்வதை எல்லாம் பார்க்கிறார்கள், அவர்களுக்குள்ளும் பரிசுத்தாவின் வல்லமை கொடுக்கப்பட்டு அதை கூட அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த விஷயத்துல ரொம்ப கிளீனா சொல்றாரு, அவங்க நிலைமையை சொல்றாரு, நீங்கள் விசுவாசம் இல்லாத சந்ததியாக இருக்கிறீர்களே, எதுவரைக்கும் நான் உங்களிடத்துல பொறுமையாக இருப்பேன். இந்த இடத்துல பொறுமைன்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அப்படியானால் நாம் அவிசுவாசமாக இருக்கும் பொழுது, விசுவாசத்திலே வாழ முடியாமல் தடுமாறும் பொழுது தேவன் நம்மிடத்துல பொறுமையா இருக்கிறார். இது வரைக்கும் நம்மள பொறுமையா இருந்து காப்பாத்திட்டு இருக்கார். நான் தேவனுக்கு நன்றி சொல்லும் பொழுது, தேவனே என் மீது நீர் பொறுமையா இருப்பதற்கு நன்றி என்று சொல்வதுண்டு. ஆண்டவர் சொல்றாரு, how long I will be patient, எவ்வளவு நாள் உங்களுக்கு பொறுமையா இருப்பேன். விசுவாசத்துல இவர்கள் குறைந்து, அந்த விசுவாச குறைவினாலே, அவிசுவாசத்தினாலே அந்த செயலை அவர்களால் செய்ய முடியாமல் போனதாம். நம்முடைய எந்த முயற்சியும் இந்த பிரச்சனையிலே உதவாது என்று தெரிகிறது. நாம் இதுவரைக்கும் முயற்சி எடுத்து விட்டோம், ஆனால் இந்த பிரச்சனையிலே எதுவும் நம்மால் செய்ய முடியவில்லை என்று தெரிகிறது. எதை கொண்டுதான் நாம் ஜெயிப்பது? ஜெயிச்சாகணும், நாம் அங்கே விடுதலை பெற்றாகணும், நாம் அந்த சுகத்தை பெற்றாக வேண்டும், நமக்குள்ளே மீண்டும் சமாதானம் சந்தோஷம் வந்தாக வேண்டும், அலைகழிக்கிற அந்த துன்பம் நம்மை விட்டு நீங்க வேண்டும். எதை கொண்டு நாம் அதை செய்வது? அந்த தகப்பனுடைய மனநிலை வேதனையா இருக்கிறது, வேதனையா இருக்கிறது. அவர் அந்த போதகரே என்று சொல்லி சாஷ்டாங்கமாக விழுந்து கேட்கிறார். அவருடைய மனசு இப்போ ரெட்டிப்பு வேதனையா இருக்கு. என்ன தெரியுங்களா? அப்போஸ்தலர்கிட்ட கொண்டு வந்தப்ப சுகமாக்கிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் அப்படி காத்துக்கிட்டே இருந்திருப்பார். அவங்க ஜெபம் பண்றாங்க, தொட்டுக்கிட்டு பார்த்திருப்பாங்க, உலுக்கி பார்த்திருப்பாங்க, ஒண்ணுமே ஆகல. மனசு அப்படியே மறுபடியும், ஆஹோ இது பிள்ளைக்கு சுகமே ஆகாதா, இந்த பிள்ளைக்கு இது சுகமே ஆகாதா அப்படின்னு நினைச்சிருப்ப. இருந்தாலும் அந்த ஆண்டவரை பார்த்த உடனே ஒரு லாஸ்ட் அட்டெம்ப்ட் பண்றார். ஆண்டவரை இப்படி இருக்கிறது, இப்படி இருக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நாம நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் தீர்வு, அதுக்கு ஒரே ஒரு டூல் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி எப்படி ஒண்ணு இருக்க முடியும் அப்படின்னு நீங்க யோசிச்சா, ஒண்ணு இருக்கு கண்டிப்பா. தேவன் மேல் வைக்கிற விசுவாசம் தான். எந்த பிரச்சனை, எவ்வளவு டிசைன்ல, எவ்வளவு வகையில பிரச்சனை இருந்தாலும் சரி, அதுல இருந்து நாம் விடுதலையாவதற்கு, அதுல நமக்கான நன்மை உண்டாவதற்கு ஒரே ஒரு சாவி இருக்குமா? அத்தனை கதவுகள், அத்தனை பூட்டுகள் இருக்கிறது, ஒரே ஒரு சாவி இருக்குமா? பூட்டுக்கு ஏத்த சாவி கண்டிப்பா இருக்கும். பல சாவிகள் நல்ல கொத்து சாவின்னு முன்னெல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா இப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் கிறிஸ்துவுக்குள்ள தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும் பொழுது, நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்குமான ஒரே சாவி கொண்டு தீர்வு தேடலாமா அப்படின்னு சொன்னா, விசுவாசம் என்கிற இந்த சாவிதான். அது ஆண்டவர் ரொம்ப தெளிவா, ரொம்ப பெரிய அளவுக்கு நமக்கு சொல்லி முடிக்கிறார் இந்த சம்பவத்துலதான். இவ்வளவு பெருசா வேதத்திலே சொல்லப்பட்டதாக நீங்கள் பார்க்கவே முடியாது. அவ்வளவு பெருசா இந்த சம்பவத்துக்குள்ளதான் ஆண்டவர் சொல்றார். அப்பா ரொம்ப வேதனை. சரி, மகனை யோசிப்போமே. அவனுக்கு பல்ல கடிச்சுக்கிட்டு நுர தள்ளி கீழே விழுந்து, தண்ணியில விழுந்து, இல்ல நெருப்புல போய் விழுந்து, அந்த காயம், அந்த தழும்பு, அந்த அனுபவம் எல்லாம் இருக்கும் இல்ல, அவன் மனசு எப்படி இருக்கும்? தான் இப்படியே செத்துட்டா நல்லா இருக்குமே,
அடுத்த முறை இந்த பிசாசு நம்மள நெருப்புல தள்ளிட்டா அப்படியே செத்துடலாம், யாருமே நம்மளை காப்பாற்ற வேண்டாம். தண்ணில தள்ளிட்டா நான் அப்படியே முழுகி செத்துடலாம். என் சகோதரனே சகோதரியே, ஒரு சில தினங்களிலே நீங்கள் உங்கள் மரணத்தை விரும்பினதுண்டா? கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்தானம் பெற்ற பிறகு நீங்கள் செத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சதுண்டா? அல்லது நீங்கள் யாரையாவது நினைச்சதுண்டா? அவங்க துன்பம், அவங்க வேதனை, சில நேரத்துல ரொம்ப வயதும் முடியல, ரொம்ப வேதனையா இருப்பாங்க, படுக்கையிலே இருப்பாங்க, அவங்களால எதுவுமே செய்ய முடியாது, அவங்க வேதனை நம்மளால பார்க்கவே முடியாது. நம்ம தேவனே இவங்க இப்படி வேதனை படுறதை விட மரித்தால் நலமா இருக்குன்னு கூட நம்ம நினைக்கலாம். ஆனால் நாம் சாக வேண்டும் என்று நினைத்தால் அது எப்படி இருக்கும்? அது வேதனையிலும் விரக்தியிலும் நினைத்தால், அப்படி நினைத்திருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி யாராவது நினைச்சிருந்தா நீங்க கொஞ்சம் கவனிங்க. அந்த தகப்பன் நினைத்திருப்பார், அந்த மகன் நினைத்திருப்பார், வீட்டிலே தாய் இருந்தால் அவர்கள் நினைத்திருப்பார்கள். சிறு வயது முதலே இந்த வேதனை ரொம்ப ரொம்ப வித்தியாசமா, ரொம்ப நூதனமா, அதுவும் பயங்கரமா இருக்கு இந்த விஷயம். சில நேரம் நம்முடைய பிரச்சனை கூட கண்ணில் பார்த்தா தெரியாத மாதிரி இருக்கலாம், மறைவாக இருக்கலாம், ரகசியமாக இருக்கலாம். ஆனால் அதன் வேதனை நம் உயிரை வந்து என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சீங்கன்னா அவர் சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், லூக்கா 9:39 வசனம் கவனிங்களேன். இதே விஷயம்தான் இங்க இவர் எப்படி சொல்றாரு பாருங்க. ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது, அப்பொழுது அலறுகிறான், அது அவனை நுரைதல்ல அலைகழித்து அவனை கசக்கின பின்பு அவனை விட்டு நீங்குவது அரிதாயிருக்கிறது. என்ன மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு பாருங்க. ஒரு காகிதம் டேபிள் மேல இருக்குது, எழுதுறோம், தப்பா போயிடுச்சு, அதை அப்படியே எடுத்து அப்படியே கசக்கி அடி குப்பையில போட்டுருவோம். சின்ன பிள்ளைங்க பூ ஆசைதான், ஆனாலும் சில பிள்ளைங்க இருக்கிறாங்க, அந்த பூவை கையில எடுத்தோன்னு ஒவ்வொரு பெட்டலா பிப்பாங்க, அந்த ஒவ்வொரு இதழையா பிச்சு பிச்சு போடுவாங்க. சிலர் இருக்கிறாங்க அப்படியே நசுக்கி போட்டுருவாங்க. அது அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்கோ தெரியாது, போட்டுருவாங்க. அப்போ சொல்றாரு, தன் மகனோட வேதனை எப்படி இருக்குன்னு சொன்னா, அந்த ஆவி அவனை அலைகழிக்கிறது, கீழே தள்ளுகிறது, அவனை கசக்கி அது போகாமல் அரிதாக போகிறது. அதாவது அவனை சாவடிச்சுட்டு போகணும் அப்படின்னு ஒண்ணு இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு அட்டம்ப்ட்ல அவனை சாகடிச்சிடணும் அப்படின்னா எப்படி இருக்கும்? சில நேரத்துல நம்முடைய துன்பம் அப்படி தோன்றலாம். இந்த துன்பம் என்னை அப்படியே சாகடிச்சிடுமோ, இந்த துன்பம் என்னை அப்படியே ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுமோ, இந்த துன்பம் என்னை பூமியிலே இல்லாத மாதிரி ஆக்கிடுமோ, இந்த துன்பம் இதுவரைக்கும் வாழ்க்கை எப்படி இருந்ததோ அப்படி இல்லாமல் மாற்றிவிடுமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி துன்பங்கள் சில நேரம் வரலாம். ஒருபடி உங்கள் மனதிலே ஆம் என்று நீங்கள் சொல்வீர்களானால் கவனிங்க. அந்த மகன் அந்த மகனோட வேதனையை அவர் விவரிக்கிறார். அலைகழிக்கிறது, அரிதாயிருக்கிறது, கசக்கி போடுகிறது, தீயிலே தள்ளுகிறது, தண்ணீரிலே தள்ளுகிறது. அவன் அலரும் போது இவங்க அப்பா அம்மா மனசு எப்படி இருந்திருக்கும்ல, எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். என் அன்பான தேவ ஜனமே, உங்கள் வாழ்வின் துன்பம் மிக மோசமான துன்பமாக இருக்கிறது. உங்களால் வர்ணிக்க முடியாத துன்பமாக இருக்கிறது. உங்களால் இதை பேசவே முடியாத, பகிர முடியாத துன்பம் இருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம். You cannot share even your worry or a burden. நீங்க மட்டும் உங்க மனசுக்குள்ள வச்சு கண்ணீர் விடுவதாக இருக்கலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கு. அதெல்லாம் இல்லாத ஒரு பூமி வாழ்க்கை இல்லை, இருக்கு, வரும். ஆனா நமக்கு ஜெயிக்கும் வழி இருக்கிறது. எவ்வளவு மோசமானதா இருந்தாலும், 1 மடங்கா இருந்தா 7 மடங்கா இருந்தா வெளியேறுவதற்கான வழி இருக்கிறது. ஒரு சிங்கம் எதிரில் வந்தான்னா சிங்க கெவிக்குள்ளவே நம்மளை போட்டாலும் என்ன, வெளியேறுவதற்கான வழி இருக்கிறது. அந்த தேவன் தான் நம்முடைய தேவன். அந்த ஆலோசனை தான் நான் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ அவரு சீடரை பார்த்து திட்டிட்டு, மார்க்கு 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம்,
அவனை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். அவரை கண்ட உடனே, நல்ல பாருங்க, அவரை கண்ட உடனே அந்த ஆவி அவனை அலைகழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அது பாருங்க, ஆண்டவர் எதிர்க்கு நிக்கிறாரு. அவர்கிட்ட வந்த பிறகு கூட அது எவ்வளவு மோசமானதாக இருந்திருக்குன்னு சொன்னா அடங்கவே இல்லை. அப்பவும் அவர் எதிர்க்கவும் அதை செய்ததுன்னு சொன்னா அது இல்லாதப்ப அவருடைய அனுதினமான வாழ்க்கையில பல வருஷங்களாக அந்த பிள்ளை அதை என்ன பண்ணிருக்கோன்னு பாருங்க. தாயே, தகப்பனே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்த வேதனையை இருதயத்திலே கொண்டிருக்கலாம். பிசாசு பிடிச்சு இப்படி தரையில தள்ளுது, தண்ணியில தள்ளுது, அல்லது நெருப்புல தள்ளுதுன்னு இல்லாத பாவத்திலே தள்ளி கொண்டிருக்கலாம். இந்த உலகத்தின் மாயையிலே தள்ளிவிட்டு இருக்கலாம். அதனாலே அவர்கள் அலைகழிக்கப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். அவர்களை காப்பாற்றியாக வேண்டும் என்ற நிர்பந்தம் உங்களுக்கு புரியலாம். அப்பா மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க, அம்மா மாதிரி நீங்க நின்றுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். ஆண்டவர்கிட்ட வந்தாச்சு, அது உண்மைதான். ஆனா அவர் எதிர்க்கவே அதான் நடக்குது. 21ஆம் வசனம், அவர் அவருடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதல் கொண்டே உண்டாயிருக்கிறது. ஒரு வாலிபனாக அவன் இருந்திருக்கணும் கண்டிப்பா. அப்ப கேட்கிறாரு, எவ்வளவு நாள் இது இருக்கு? ஒரு டாக்டர் கிட்ட போறோம், இது மாதிரி வயது வலி, ரொம்ப வயது வலி, எத்தனை நாளா இருக்கு நம்ம கேட்பாங்களா? இல்ல, ஒரு கஷ்டம்னு சொன்ன உடனே இது எத்தனை நாளா இருக்கு. நம்ம கூட சில துன்பங்களை ஒருவர் பகிர்ந்து கொள்ளும் பொழுது நம்ம கேட்போம், எவ்வளவு நாளா இருக்கு அப்படின்னு கேட்போம். ஏன்னா அதோட அந்த காலம், அதுல அவங்களோட வேதனை, அதெல்லாம் நமக்கு தெரிய வரும். அவன் சிறு வயது முதலாகவே அவன் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறான் என்று சொன்னார். இப்ப சொல்றாரு 22, அவனை கொல்லும்படிக்கு, ரொம்ப தெளிவா சொல்ல, கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால். அவர் அந்த இடத்துக்கு வந்தார், ஏதாவது பண்ணுங்க. சில நேரங்கள்ல ரொம்ப மோசமா இருக்கு, கொஞ்சம் பாதி அளவுக்கு இந்த வியாதி குறைஞ்சா கூட பரவாயில்ல, ஏதாவது பண்ணுங்களேன், பல முயற்சி எடுத்துட்டோம், ஏதாவது கொஞ்சம் பண்ணியாவது காப்பாத்துங்களேன். அவர் இவனை சுகமாக்கும், இவனை விடுதலையாக்கும் கேட்கவே இல்லை. ஏன்னா அவரு அந்த அளவுக்கு மனசு அவருக்கு வெறுத்து அல்லது சலித்து நம்பிக்கையற்றவரை போல ஒரு பக்கம் அவர் மாறிக்கிட்டே இருக்கார். ஏன்னா சீடர்கள் சுகமாக்கவில்லை. அவர்கள் சுகமாக்குவார்கள் என்று இவர் கேள்விப்பட்டிருப்பார். கண்டிப்பா அவர்கள் வல்லமை பெற்றவர்கள் என்று இவர் கேள்விப்பட்டிருப்பார். ஏன்னா ஆண்டவரோடு கூட இருப்பவர்கள்ன்றதுனாலேயே அவன் அப்படி நினைச்சிருப்பாரு. ஆனா அது ஆகல. இப்ப சொல்றாரு, ஏதாகிலும் செய்யக்கூடுமானால். நாம் சில நேரங்களிலே ஏதாகிலும் இந்த பிரச்சனைக்கு தேவன் செய்ய மாட்டாரா? ஏதாகிலும் செய்ய மாட்டாரா? கொஞ்சமாவது ஓரளவுக்காவது இதை சரி பண்ண மாட்டாரா? அதான் நம்ம நிலைமை. அப்போ அவர் கேட்கிறாரு, எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். 23, நல்ல கவனிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசிப்பாயானால் இது ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இதுதான் உங்க பிரச்சனைக்கும் என் பிரச்சனைக்கும் இவர் பிரச்சனைக்கும் பதில். இந்த ஒரே சாவி இதுதான். ஒருவேளை அந்த பையன் அதை உணர்வான், அவனுக்கு எதுவும் பண்ண முடியல. ஒருவேளை இங்கே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபனே, வாலிப பிள்ளையே, சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கூட நினைக்கலாம், அப்பா நினைக்கிறாரு இவனை விடுதலையாக்குங்க, இவனை சுகமாக்குங்க. அவன் கேட்கல. ஆக்சுவலா இங்க இந்த விஷயத்துல ஒருவேளை அவன் அந்த நிலைமையில இல்ல, அந்த கண்டிஷன்ல இல்ல போல அவன். ஆனால் சில நேரம் நமக்கு நம்ம பிரச்சனை தெரியும், நமக்கு நம்முடைய ஆபத்து தெரியும், நாம் மிக மோசமான பாதையிலே போகிறோம் என்பது தெரியும், நம்முடைய நடக்கை தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது என்று புரியும். ஆனா வெளியில வருவதற்கான யோசனை இருந்தா கூட அது தீவிரமாக ஒரு முடிவாக நாம் எடுக்காம இருக்கலாம். ஏதாகிலும் செய்யும். இப்ப நாம ஒருவேளை மற்றவர்களுக்காக, தேவனே இவங்க விஷயத்துல ஏதாகலும் செய்யும், இவங்க விஷயத்துல ஏதாகலும் செய்யும்,
அப்போ நாம் நம்மை உணர்ந்திருப்போமானால், நான் உமக்கு பிரியமா இருக்க விரும்புகிறேன், நான் மாற விரும்புகிறேன், என்னிடத்துல உமக்கு பிரியமான மாற்றத்தை விரும்புகிறேன், என் பாதை தவறா இருக்கிறது, என் செயல்கள் தவறா இருக்கிறது, நான் ஏதோ இந்த உலகத்தால் அலைகழிக்கப்படுகிறேன், பிசாசு எனக்குள்ளே புகுந்து நான் அலைகழிக்கப்படுகிறேன், இந்த கெட்ட பழக்கம் என்னை அலைகழிக்கிறது, அப்படி புரிந்து நாமளும் கேட்டாலும் பதில் இதுதான். நான் இன்னொருத்தரும் கேட்டாலும் சரி, நான் எனக்கே கேட்டாலும் சரி, விசுவாசிக்க கூடுமானால் அப்படியானா என்னுடைய பிரச்சனையிலிருந்து நானே வெளியே வரணும்னாலும் சரி, என் சகோதரன் சகோதரி, என் குடும்பம், என் பிள்ளைகள், கணவன் மனைவி, இவர்கள் பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும்னாலும் சரி, ஒரு விஷயம்தான், விசுவாசிக்க கூடுமானால். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். தேவனால் எல்லாம் கூடும். பக்கத்திலேயே இஸ் இட் ஈக்குவல் டு, பக்கத்துல என்ன சொல்றாரு? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அது எப்படி எல்லாம் கூடும் தெரியுங்களா? தேவனால் எல்லாம் கூடும் என்கிற அந்த தேவன் மேலே நான் விசுவாசம் வைக்கும் பொழுது எனக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். சோர்ந்து போகாதிருங்கள். நீங்கள் சோர்ந்து போயிருப்பீங்க, சில தினங்களாக நீங்க ரொம்ப சோர்ந்து போயிருப்பீங்க. உங்கள் மனமானது ஒரு விளிம்புக்கு போயிருக்கும். உங்கள் மனதை நீங்களே ஒரு விளிம்பிலே கொண்டு போய் நிறுத்தி வைத்திருப்பீர்கள். நீங்களே இது ஒரு முடிவு என்று சொல்லி நினைத்திருப்பீர்கள். நீங்களே இது அவ்வளவுதான் என்று நினைத்திருப்பீர்கள். உங்களுக்கான பதில், விசுவாசிக்க கூடுமானால், ஏதாவது செய்யக்கூடுமானால்னு கேட்டாரு. பதில் வந்தது, அப்பா நீ என்ன சொல்லாத, என்னால் எல்லாமே செய்யக்கூடும், ஆனால் உன்னிடத்திலே உன் விசுவாசம் உனக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த மாற்றம் வேண்டுமானால், இந்த சுகம், இந்த விடுதலை வேண்டுமானால், அதை கை நீட்டி எடுக்கிறதுக்கு அந்த விசுவாசம் என்பது தேவைப்படுகிறது. விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் என்று சொன்னார். உடனே பிள்ளையின் தகப்பன் இதுதான் கவனிக்கணும். இந்த வசனத்துக்குள்ள நம்மள வைக்க முடியுமான்னு பாருங்க. உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, அதோட நிறுத்திருந்தா பரவாயில்ல, நம்ம நிறுத்திடுவோம். நம்மளா இருந்தா அதோட நிறுத்திடுவோம். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். ஒரு விசுவாசி இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா, அந்த செயல்பாட்டு விஷயத்தை அவிசுவாசி செயலா இருக்கிறது அப்படின்னும் பொழுது நம்ம அதான சொல்லுவோம். ஒரு அவிசுவாசி இப்படி செய்யற செயலாச்சு, ஒரு விசுவாசி இதை செய்யக்கூடாது அப்படின்னா தனியா பிரிச்சிடறாங்க. செயல் அவிசுவாசம் செய்யறதா கூட இருக்கட்டுமே, ஆனா நான் விசுவாசியா தான் இருக்கேன், அது எப்படி? அது நான் திருடுகிறேன் அப்படின்னு சொன்னா, நான் திருடன் இல்லைன்னு எப்படி ஒரு 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 இடம், அப்படி ஏதாவது ஒரு ஸ்பேஸ் இருக்குமா? திருடுறேன் ஆனா நான் திருடன் இல்லை அப்படி ஏதாவது சொல்ல முடியுமா? அப்படி ஒரு ஒரு இடமே இல்லையே. அது எப்படி நம்மளால மட்டும் சொல்ல முடியுது? அப்போ இவர் என்ன சொல்றாரு? விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்கியத்தை முடிக்கிறதுக்குள்ள சொல்றாரு, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். அந்த கண்ணீரோட உடைந்து அப்படியே விழுந்து அவர் சரணாகதியாக சொல்றாரு, என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும். We need to admit our unbelief. நாம் விசுவாசமா இல்லை, இந்த விஷயத்துல நான் விசுவாசமா இல்லை, இந்த விஷயத்துக்கு முன்னால என்னால விசுவாசமா இருக்க முடியல அப்படின்னா நாம் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அவரு இயேசு சுகமாக்குவார் என்றுதான் வந்தார். அந்த அந்த விசுவாசம் அவருக்கு இருந்தது. அப்போஸ்தலர் சுகமாக்கிடுவாங்கன்னு தான் வந்தார், இருந்தது. ஆனா இந்த இடத்துல அவர் என்னன்றாரு, ஆண்டவர்கிட்ட வந்து நின்ன உடனே தான் தெரியுது, ஆஹா என்னிடத்துல அவிசுவாசம் இருக்கிறது, என்னிடத்துல அவிசுவாசம் இருக்கிறது, அதனால என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும். இங்கதான் நம்ம ஒரு சத்தியத்தை புரிந்து கொண்டு நம்ம பிரச்சனைக்கு நடுவுல எதை நாம கேட்கலாம். நம்ம என்ன ஜெபம் பண்றோம்? இந்த பிரச்சனை நீங்கணும், இந்த தீங்கு நீங்கணும், இந்த வியாதி நீங்கணும், அதானே. ஆனா இவர் எந்த இடத்துக்கு வந்துட்டாரு? மகன் சுகமாகணும், அது போதும், என் மகனை சுகமாக்கி விடும், அது போதும், என்னுடைய விசுவாசத்தை ஏன் ஆண்டவரே நீங்க பாக்குறீங்க, உமது வல்லமை பெரிதாச்சு, அதனால உங்களுடைய வல்லமையினாலே அவனை சுகமாக்கி விட்டுருங்களேன், என்ன விட்டுருங்க, என்ன நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க. அவர் அப்படி சொல்லல. என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும் என்றார்.
அப்போ இந்த இடத்துல அவதிப்படுகிற வேதனைப்படுகிற ஒரு மகன் பக்கத்துல இருக்கிறான். இப்ப இவரு ஆண்டவருடைய வார்த்தைக்கு பிறகு என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யணும்னு கேட்கிறாருன்னா புரிஞ்சு போச்சு. இப்ப இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னுடைய அவிசுவாசம். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஆண்டவர் நம்முடைய சீடர்களை என்னன்னு திட்டினாரு? உங்கள் அவிசுவாசம் தான். அப்ப இவர் கனெக்ட் பண்ணி பாக்குறாரு, ஓஹோ இந்த பிரச்சனைக்கான தீர்வு வராமல் இருப்பதற்கான காரணம் என்னுடைய அவிசுவாசம். அவர்கள் சுகமாக்க முடியாததற்கான காரணம் அவர்களோட அவிசுவாசம். நல்லதான் புரியுது. இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இதை உங்கள் வாழ்விலே பயன்படுத்திக் கொள்ள முடியும். என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும். அப்பொழுது 25 ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைகழித்து, லாஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து பாருங்க, அவனை மிகவும் அலைகழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவனை போல் கிடந்தான். இந்த விஷயத்துல அந்த பிசாசு விரட்டினார் பாத்தீங்களா? அங்க ஒரு பாயிண்ட் நம்ம கவனிக்க வேண்டி இருக்கிறது. அது என்ன தெரியுங்களா? முக்கியமானது. இவனை விட்டு போ அப்படின்னு சொன்னாரா? கவனிச்சிங்களா? இவனை விட்டு போ அப்படின்னு சொன்னாரா? அப்புறம் இன்னொன்னு சொல்லிதான் முடிச்சார், மீண்டும் இவனுக்குள் வராதேன்னு. தேவன் கொடுக்கும் விடுதலை இப்படிதான். தேவன் நமக்கு ஒன்றை செய்தால் அது அப்படிதான் இருக்கும். ஏன் நம்ம தேவனையே பற்றி கொண்டு நம்முடைய தீர்வுக்காக நாம் அவரையே விசுவாசமாக கேட்க வேண்டியிருக்குன்னு சொன்னா, அவர் மீண்டும் வராதபடிக்கு அந்த பிரச்சனை நம்மிடத்திலிருந்து விலக்கி விடுவார். ஏன்னா நாமளே கூட சில விஷயங்கள்ல நம்முடைய பிரச்சனை இருக்கிறது, அதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிறோம், முடிக்கணும், மறுபடியும் அது இன்னொரு ரூபத்துல வருது, மறுபடியும் வருது, அதே பிரச்சனை வருது. இன்னும் போன பிரச்சனையே திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கே அப்படின்றல. ஏன் தெரியுங்களா? நாமும் அதே தவறதான் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதனால இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இனி இவனுக்குள் போகாதே என்று கட்டளையிட்டார். A permanent solution can be given by God only. A permanent solution and deliverance and healing can be given by God. தேவன் ஒருவர் மட்டும்தான் நிரந்தரமான தீர்வை கொடுக்கவே முடியும். மீண்டும் இவருக்குள் வராதே என்று கட்டளையிடக்கூடியவர் தேவனாக மட்டும்தான் இருக்க முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தேவ வல்லமையினாலே அப்படி சொன்னார். அது அவனை அலைகழித்து விட்டு போய்விட்டதாம். ஒரு விசுவாச விஷயத்துல ஒருவேளை நாம் இப்பொழுது மனசுக்குள்ள நினைக்கலாம், என்ற பிரச்சனை உண்மையாத்தான் இருக்கு, மிக பெரிதாக இருக்கு, அது மிகவும் வேதனை கொடுக்கிறது, தீர்வு தேவை, உடனடியாக தீர்வு தேவை, இன்றைக்கே ஒரு தீர்வு தேவை அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள பதபதைத்து இருக்கலாம். என்ன பண்றோம்? நம்முடைய விசுவாசத்தை அவிசுவாசம் இல்லாமல் அது விசுவாசமாக நமக்குள்ளே உருவாவதற்கு என்ன செய்வது? பழைய மெத்தட் தான், பழைய வழிதான், ஒரே வழிதான். எப்படி விசுவாசத்தினாலே எல்லாம் கூடும், எல்லாம் கூடுவதற்கு அது ஒரு சாவியோ, அந்த விசுவாசத்தை வளர்த்துக் கொள்வதற்கும் ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கிறது. Go back to the Bible. Go back to the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு தான் நம்ம திரும்பணும். அது என்ன, பைபிள் வச்சிருக்கோம், பைபிள் அப்பப்போ படிப்போம், இப்போ வந்தா அப்படியே பார்த்து வசனத்தை கேட்டுட்டே தான் இருக்கிறோம். இல்லை, இதெல்லாமே ஒரு 10% தான் நமக்கு உதவுது. ஒரு பிரசங்கமே கேட்டு முடிச்சா கூட அது நமக்குள்ள ஒரு 10% தான் அந்த நேரத்துக்கு வேலை செய்யுது. ஆனால் அந்த வசனத்தை நான் வாங்கி அதை ஜீரணித்து அதை என்னுடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டே போனா மட்டும்தான் அது என்னிடத்துல வலுவாகிறது. இந்த சம்பவம் முடிஞ்ச பிறகு அவங்க என்ன சொன்னாங்க, எப்படி அவங்க அதை சந்தோஷமா பார்த்தாங்க? மார்க் 9ஆம் அதிகாரம், லூக்கா 9:43 வாசிக்கலாம். லூக்கா 9:43. அப்பொழுது எல்லாரும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பிரமித்தார்கள்.
யாவையும் குறித்து ஆச்சரியப்படுகையில் அவர் ஆச்சரியப்பட்டார்கள், தேவனுடைய மகத்துவத்தை பார்த்தார்கள் இல்லையா? ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அப்படியானால் நமக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு நன்மை தேவைப்படுகிறது. இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் அவ்வளவுதான் போல இருக்கு, இதுக்கு ஒரு வழி, என்ன யோசனை பண்ணாலும் ஒரு வழி கிடைக்கலையே அப்படின்னு ஒரு விஷயம் தீர்வு கிடைக்குமானால் அது நமக்கு எப்படி இருக்கும்? பிரமிப்பாக இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். நாம் வேத வாக்கியங்களுக்கு திரும்பணும், வேத வாக்கியங்களை கவனமாக வாசிக்கணும், வேத வாக்கியங்களை ஆகாரம் போல அதை உட்கொண்டு அதை ஜீரணிக்கத்தக்கதாக வாசிக்கணும். இப்ப ரொம்ப பிஸி ஆயிட்டோம், நம்ம ரொம்ப பிஸி. ஒரு நாள் 24 மணி நேரத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வேத வசனத்தோடு இருக்கும் நேரம் அல்லது வேத வசனத்தை பற்றி பேசும் நேரம், வேத வசனத்தை பற்றி சிந்திக்கும் நேரம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதான் வாழ்க்கை, அதான் இப்ப இருக்கிற நிலைமையே அதான்ற மாதிரி இருக்கிறதே. அப்படியானால் இதற்குள்ளே நமக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஏன் நம்மால் நிற்க முடியவில்லை, தாங்க முடியவில்லை, அதை எதிர்த்து ஏன் போராட முடியவில்லை, ஏன் எல்லாமே ட்ரைனான மாதிரி நம்மால் எதுவுமே முடியாது என்பது போல ஏன் மாறி விடுகிறோம்? அங்கே அவிசுவாசத்தினாலேதான் என்ற ஒரு பதிலை இந்த சம்பவத்துக்குள்ளே ஆண்டவர் சொல்றார். இது தேவனால் கூடும் என்று தெரிகிறது, ஆனா தேவன் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? விசுவாசிக்கும் எல்லாம் கூடும், அப்படியானால் நீ விசுவாசிக்க கூடுமானால் இது ஆகும் என்று எனக்கு பதில் சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தையின் மேலே நமக்கான விசுவாசம் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. தேவனுடைய மகத்துவங்களை படிக்கதான் என் விசுவாசம் பெருகும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர்கள் அந்நிய மொழிகளால் பேசினாங்க இல்லையா? என்ன பேசினாங்களா? தேவனுடைய மகத்துவங்களை பேசினார்கள். அதை கேட்ட உடனே ஜனங்கள் 3000 பேர் கீழ்ப்படிந்தார்கள், விசுவாசம் உள்ளவர்களாக அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அப்ப வேதத்தை தேடி தேடி நான் எதை வாசிக்க வேண்டும்? தேவனுடைய மகத்துவங்களை வாசிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டின் சம்பவங்களை வாசியுங்கள். தேவன் எவ்வளவு மகத்துவமானவர், how mighty, how powerful. அப்பதான் எனக்கு தைரியம் வரும், எனக்கான விசுவாசம் வரும். அவர் ரொம்ப பெரிய அதிகாரியாம். உடனே எனக்கு என்ன புரியும்? அப்போ பெரிய அதிகாரம் இருக்கும் அவர்கிட்ட, அவரால் இதெல்லாம் பண்ணிட முடியும், இதெல்லாம் அவர் ரொம்ப சுலபமா பண்ணிடுவாரு, அப்படித்தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அவருடைய மகத்துவம் தெரியாது இருந்தால் எப்படி இருக்கும்? எவர்வின் ஸ்கூல் பிரின்சிபல் இருக்கார் புருஷோத்தமன். அவர் தப்பித்தவறி எங்கேயாவது அந்த ஸ்கூல் காம்பவுண்டுக்கு வெளியில ஒரு ஓரமா நின்று இருந்தாருன்னா அவர் உங்களால எடை போடவே முடியாது. அவரு யாருன்னு தெரியாத ஒரு ஆள் அவரை பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஒரு டிரைவர்னு நினைச்சு விட்டுறலாம். அவர் ஏதோ ஒரு கம்பெனியில சாதாரணமா வேலை செய்யற ஒரு சாதாரணமான ஆள் நினைச்சு விட்டுடலாம். அவர் உடையிலையும் அவருடைய தோற்றத்திலையும் அவருடைய எதுலையுமே அவரை நீங்க எடை போடவே முடியாது. ஆனா அவரு எனக்கு தெரிஞ்ச 100 கோடிக்கு மேல அதிபதியா இருப்பார். பார்த்தா உங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. நான் அப்பப்போ அவரை நான் பார்த்துட்டேன்னு சொன்னா மனசுக்குள்ள அப்படிதான் நான் அவரை பார்ப்பேன், என்னையா அந்த மனுஷன் எப்படி இருக்கிறாரு. சரி, நமக்கு தேவனுடைய மகத்துவங்கள் எவ்வளவு தெரியும்? எப்படி தெரியும்? அதான் தெரியல. அது தெரியும்ன்றது உண்மையா இருக்குமானால் அவ்வளவு உங்களுக்குள்ள என்னவா மாறி இருக்கணும்? விசுவாசமா கன்வெர்ட் ஆயிருக்கணும். இல்ல, அது தெரியும் அப்படின்னா அது விசுவாசமாக கன்வெர்ட் ஆயிருக்கணும். அதே முதல் அந்த அந்த பிரின்சிபல் அப்படி உள்ள நடந்து போய் ஆபீஸ் போறார். டக்கு டக்கு டக்குன்னு எழுந்து நிற்பாங்க எல்லாரும், 2 கை கூப்பி அவருக்கு வணக்கம் சொல்லுவாங்க. ஏன்னா இவர் யாருன்னு தெரிஞ்சவங்க அவங்க எல்லாம். அவங்களுக்கு தெரியும் இவர் யாருன்னு தெரியும், ஹவு பவர்ஃபுல் அப்படின்னு தெரியும், ஹவு ரிச் அப்படின்னு தெரியும். அதுக்குரிய ஒரு விஷயத்தை அவங்க பண்ணுவாங்க. தேவனுடைய மகத்துவங்கள் தெரிந்தால் அது எனக்குள்ளே அதை நான் விசுவாசிக்கும் பொழுது அது நான் பயன்படுத்திக் கொள்ளுகிற விசுவாசமாக அது மாறும். விசுவாசமானது நமக்குள்ளே வாழ்வதாக இருக்க வேண்டும். ஏன் அப்படி சொல்றேன்னா, தெரிஞ்ச வசனம் சொல்றேன் பாருங்களேன். விசுவாசத்தினாலே நீதிமான்
பிழைப்பான் சிம்பிளா சொன்னா வாழ்வான். ஜஸ்ட் shall live by faith. விசுவாசத்தினாலதான் நீதிமான் இந்த உலகத்திலே வாழ்வான். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம்னா வாழ்கிறோம். அப்ப நம்ம விசுவாசத்துல வாழணும் அப்படின்னா விசுவாசம் எனக்குள்ள வாழணும். அது சாவற்றிடக்கூடாது, அது அவிசுவாசமான இடத்துக்கு போயிடக்கூடாது. அப்போ விசுவாசம் எனக்குள்ளே வாழணும். ஒரு நீச்சல் பற்றி ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஒரு புக் இருக்கு, நீச்சல் பற்றி. கொடுத்துட்டு ஒரு மாசம் படிக்கணும். அதுல ஒவ்வொரு சாப்டர் பின்னால கேள்வி இருக்கு. அது எல்லாத்தையும் ஒரு 100 கேள்வி கொடுக்குறேன். எல்லாம் எழுதிட்டு பார்த்தா 100க்கு 100 அப்படியே போய் தண்ணியில போட்டேன். உள்ள இருந்து ஓன்னு கத்துவீங்க, காப்பாத்துங்க. என்ன படிச்சீங்க? 100க்கு 100 பதில் சொன்னீங்க, மார்க் நல்லா தானே எடுத்தீங்க. என்ன இல்லாம போச்சு தெரியுங்களா? படிச்சா அது அறிவா வந்தது, கேள்வி பதிலாக சொல்ல முடிஞ்சது. ஆனா அது என்னுடைய அனுபவமாகவே இல்லை. வேத வாக்கியங்களை நிறைய விசுவாசிங்க அறிவு லெவல்லே வச்சுக்கிறாங்க. அதனாலதான் அவங்க அறிவு லெவல்ல இருந்து அதை அப்படியே இன்னொரு அறிவு வந்தா அதை பார்ப்பாங்க, அதை கேலி செய்வாங்க, அதை பரியாசம் பண்ணுவாங்க, அதை குற்றம் சொல்லுவாங்க, அதில் நல்லா இருக்குன்னு கூட பாராட்டுவாங்க. ஏன்னா அறிவு அந்த இன்னொரு அறிவோட மட்டுமே தான் மோதிக்கிட்டே இருக்கும். அந்த வேத அறிவு என் வாழ்க்கையாக மாறணும், அது என் வாழ்க்கைக்குள்ள வந்து நான் வாழணும். அந்த அறிவு விசுவாசமாக மாறி இருக்க வேண்டும். அந்த மனிதன் வந்தார், அவருக்கு பதில் சொல்லப்பட்டது, நீ விசுவாசி கூடுமானால். அப்படியானால் அது எங்கிருந்து வரணும்? அவருக்குள்ள இருந்து தானே வரணும். அவர் தானே அந்த நேரத்தில் தேவனை விசுவாசிக்க வேண்டும். ஆகையால் இன்றைக்கு நீங்கள் எந்த மனநிலையோடு வந்தீர்கள்? எப்படிப்பட்ட பிரச்சனையை நீங்கள் தாங்கிக் கொண்டு வந்தீர்கள்? அதற்கான முழுமையான ஒரு தீர்வை இப்போது நீங்கள் பெற்றுவிட்டதாக கூட நினைக்க முடியாம இருக்கலாம். Even you cannot relax yourself. Oh, I got a wonderful truth. I can just get away from this problem. அப்படி என்ன கூட வராம இருக்கலாம், போட்டோம் பரவாயில்ல. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம், ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம், நான் தேவன் மேல வைக்கிற விசுவாசத்தினாலே என் பிரச்சனையிலிருந்து நான் வெளிவர முடியும். இது மட்டும் தெரிஞ்சா போதும், இது மட்டும் தெரிஞ்சா போதும். அந்த தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு வாக்கியத்தை முடிக்கல. ஆகிலும் என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும். கண்ணீர் விட்டாரா? அப்பதான், அதாவது மகனுக்காக அவர் கண்ணீர் விட்டவரு இப்போ அவிசுவாசம் நீங்க கண்ணீர் விட்டாரா? அப்போ மகனோட வேதனை, மகனோட குறை புரிஞ்ச மாதிரி இவருக்கு இவர் அவிசுவாச குறை புரிஞ்சது. நோக்கம் இதுதான், என் அவிசுவாச குறை எனக்கு புரிஞ்சா மட்டும்தான் நான் கேட்கவும் முடியும், நான் அதுக்காக முயற்சி பண்ண முடியும். நான் விசுவாசி தான். நான் விசுவாசம் ஒன்னும் குறைஞ்செல்லாம் போகல. சரி, அதை வச்சுட்டு நீங்க வாழ்ந்து பாருங்க. நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை எதிர்கொள்வீர்கள், ஆனால் மிகப்பெரிய ஒரு சவால் உங்கள் வாழ்க்கையில வருமே, அப்பொழுது என்ன செய்வீர்கள்? இந்த விசுவாசத்தை நான் வளர்ந்து கொண்டிருந்தால் மட்டும்தானே அந்த துன்பம் வளரும் பொழுதும் சவால்கள் பெரிதாகும் பொழுதும் நான் அதை ஜெயிக்க முடியும். அப்படியானால் நம்முடைய ஜெபத்துல நாம் உணர்ந்து தேவனத்துல கேட்கலாம். அப்படி கேட்கிறது உங்களுக்குள் புரிந்திருக்குமானால் நீங்கள் கேளுங்கள், என் அவிசுவாசம் நீங்க தேவன் எனக்கு உதவி செய்யும். உண்மை விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும் என்று சொன்னீரே, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் எனக்குள் வரும்படியாக எனக்கு உதவி செய்யும். ஜெபம். சர்வ வல்லமையும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியான வாய்ப்பை எங்களுக்கு தந்தீர், கிருபையை எங்களுக்கு தந்தீர். உம்முடைய வார்த்தைகள் மட்டும் எங்கள் இருதயத்துக்குள்ளே வந்து பலன் கொடுக்கத்தக்கதாக நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம், அதை விசுவாசிக்கிறோம். எங்களிடத்துல அவிசுவாசம் இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நாங்கள் விசுவாசியாக நடக்கிறோம், பிறகு நாங்கள் அப்படியே விசுவாசி போலவே நினைத்துக் கொள்ளுகிறோம். துன்பங்கள் வரும் பொழுது துவண்டு விடுகிறோம், சோர்ந்து போகிறோம், பயப்படுகிறோம், பின்வாங்குகிறோம். எங்கள் அவிசுவாசம் நீங்க எங்களுக்கு உதவி செய்யும். விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் கூடும் என்று சொன்னீரே,
இதோ வாழ்வின் பிரச்சனைகளுக்காக கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிற இதோ உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். மனதுக்குள் கலங்கி இருக்கிற உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். ஏன் இப்படி, இது எப்படி ஆகுமோ என்று பயப்பட்டுக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். நீ சொன்ன பதில் போதுமானதப்பா. விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். மகிழ்ச்சியோடு உடைய பிள்ளைகள் விடுதலை பெற்று சுகம் பெற்று ஒரு தீர்வை பெற்று உம்மை வந்து துதிக்க உதவி செய். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.